ஏடா பறிக்கிற? நீ மட்டும் தான் மறிப்பியா? நாங்களும் மறிப்போம். நானும் தான். பாத்தியாடா, நான் மொச்சோன்ன பையன் எப்படி பயந்து ஓடுறான்னு. நம்மளை பார்த்தா பேயே பயப்படுவாங்க. இது அந்த பேயே கேட்டுக்கிட்டு தாண்டா இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு முறையும் ரிலீஸ் ஆகி திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்க மூவிஸை பற்றி ரிவ்யூஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு மூவிஸ்லாம் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இப்போ நம்மளோட பாக்ஸ் ஆஃபீஸில் பார்க்கக்கூடிய படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாமானியன். இந்த படம் பார்த்தீங்கன்னா எட்ஸெட்ரா என்டர்டைன்மெண்ட்டோட தயாரிப்பில் ராகேஷ் அவங்களோட இயக்கத்தில் வந்து உருவாகி இருக்கு. இப்போ நம்ம சாமானியன் படத்தோட ரிவ்யூ வந்து நம்ம பார்க்கலாம். இந்த படத்துல வந்து ராம்ராஜ், MS பாஸ்கர், ராதாரவி மற்றும் பல நடிகர்கள் எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க. ஆனா முக்கியமான ரோல்ல வந்து ராமராஜன் பிளஸ் ராதாரவி, MS பாஸ்கர் இவங்க தான் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஒரு பேங்கை வச்சுதான் டிராவல் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் வந்து கடன் கொடுக்குறாங்க. அது மூலியமா வந்து மக்கள் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட எந்த மாதிரிலாம் வந்து அவங்க அந்த கொடுத்த கடனை வந்து வாங்குறாங்க அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி வந்து சொல்லலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்க கடன் வாங்குற விதம் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து ஒவ்வொரு விதமும் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நார்மல் லைஃப்பில் வந்து ட்ராவல் பண்ணி வரவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அஃபெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இதில் காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இதில் ராம்ராஜ், MS பாஸ்கர், ராதாரவி இவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து வந்த பர்சன்ஸ் தான். இவங்களுக்கு வந்து இந்த அநீதி நடந்தனால இவங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த ஸ்டோரி அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருந்தோம் முன்னாடியே. அதே மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பேங்க்கை வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்துட்டு அதில் இருக்க மக்களை வந்து எப்படி சேவ் பண்ணுறாங்க, இவங்க எதனால வந்து இந்த கஷ்டம்லாம் வந்து அனுபவிச்சாங்க, அவங்க எப்படிலாம் ஃபோர்ஜரி பண்ணாங்க, அதுலேருந்து மக்கள் எப்படி தப்பிச்சு வராங்க அப்படின்றது தான் இந்த மூவில வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இது எப்படின்னா ஃபுல்லாக ஒரு ட்விஸ்ட் இருக்க ஒரு மூவி மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க. எப்படின்னா அந்த பேங்க்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹைஜெக் பண்ணிடுறாங்க. அது பண்ணி முடிச்சுட்டு அங்கே இருக்க மக்களை வந்து கொஞ்சம் மிரட்டுற மாதிரியும் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரியும் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்து இந்த தகவல் எல்லாம் தெரியுது, எதுக்கு நீங்கள் வந்து ஹைஜெக் பண்ணியிருக்கீங்க, உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே எதுக்கு கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராம்ராஜ் அவங்ககிட்ட வந்து கேட்கும்போது, எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணுறதுக்காண்டி தான் நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்றது வந்து இந்த மூவியில் வந்து சொல்லியிருப்பாங்க. நார்மலாக ஒரு பேங்க்கை வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது இது எதனால கொண்டு வந்திருப்பாங்க, அதாவது அமௌண்ட்டுக்காண்டி கொண்டு வந்திருப்பாங்களா, இல்லை வந்து மக்களை வந்து தன்னோட கஷ்டத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி கொண்டு வந்திருப்பாங்களான்னு சொல்லிட்டு பல யோசனைகள் இருக்கும். இந்த மாதிரி ட்விஸ்டெல்லாம் வச்சு இந்த மூவி வந்து கொண்டு போயிருந்திருப்பாங்க. லாஸ்ட்டு ஒரு கிளைமேக்ஸில் தான் நமக்கு தெரியும், இந்த கஷ்டத்துக்காண்டி தான் இவங்க வந்து இந்த பேங்க்கை வந்து தன்னோட ஹைஜெக்கில் வந்து வச்சுருக்காங்க. ராமராஜன் அவர்கள் வந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறம் வந்து நடிச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்துக்கு ஒரு தத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக வந்து இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இருக்க மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, அதுவும் அந்த பேங்க் எவ்வளோ இல்லீகலாக வந்து ஒர்க் ஆகுது, அது எப்படிலாம் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, அதை நம்ம எப்படி அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல் வந்து கொடுத்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து வங்கியில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து எடுத்து காட்டுற மாதிரியான ஒரு படமாக இருக்கு. கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த படத்தை போய் தியேட்டரில் போய் பார்க்கலாம்.